வணக்கம். இன்னைக்கு நாம உப்பை பற்றிய 5 மறைக்கப்பட்ட பைபிள் ரகசியங்கள். ம் சமையலறையில இருக்கிற ஒரு சாதாரண உப்புக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னு இந்த வீடியோ சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நிச்சயமா பார்க்கும்போது எனக்கும் அதே தான் தோணுச்சு. சரி, ஆரம்பிக்கலாமா? உப்புனா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சமையல் தான். சாப்பாட்டுல உப்பு இல்லனா நல்லாவே இருக்காது. ஆமா. ஆனா இந்த வீடியோ உப்ப ஒரு ஆன்மீக ஆயுதம், நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்லுது. ம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சாப்பாட்டு மேஜையில இருக்கிற அந்த உப்பு டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கா? ஆமா, இந்த வீடியோவோட மைய கருத்தே அதுதான் சொல்லலாம். உப்பு வெறும் ஒரு சுவையூட்டி இல்ல. ஓகே. பைபிள் படி அது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான ஒரு தெய்வீக உடன்படிக்கையோட சின்னம்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி, அதுல முதல் விஷயமா அவங்க சொல்ற அந்த உப்பின் உடன்படிக்கை பத்தி பேசுவோம். கவனன்ட் ஆஃப் சால்ட். ஆமா, பழைய ஏற்பாட்டுல இது வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? உடன்படிக்கைனா புரியுது, ஒரு உடன்படிக்கை மாதிரி. ஆனா அது ஏன் உப்பின் உடன்படிக்கை? வேற எத்தனையோ பொருட்கள் இருக்கும்போது எதுக்கு குறிப்பா உப்பை தேர்ந்தெடுத்தாங்க? நல்ல கேள்வி. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. இந்த வீடியோ என்னாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை மேற்கோள் காட்டுது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் உனக்கும் உன் சந்ததிக்கும் இது நித்தியமான உப்பின் உடன்படிக்கை அப்படின்னு கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு. நித்தியமான உப்பின் உடன்படிக்கை. ஆமா, பண்டைய காலத்துல உப்பு ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருளா இருந்துச்சு, அது நமக்கு தெரியும். ஆமா, சில சமயங்கள்ல வீரர்களுக்கு சம்பளமாகவே உப்பு கொடுத்திருக்காங்கன்னு படிச்சிருக்கேன். கரெக்ட். அதனாலதான் சாலரிங்கிற வார்த்தை சால்ட்ல இருந்து வந்ததா சொல்வாங்க இல்லையா? அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா அந்த பொருளாதார மதிப்பையும் தாண்டி உப்போட ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, அது பொருட்களை கெட்டு போகாம பாதுகாக்கும். ஆமா, ஒரு பிரிசர்வேட்டிவ். ஒரு பொருளை அழுகி போகாம அதோட தன்மையை மாத்தாம அப்படியே வச்சிருக்கும். இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இந்த உப்பை ஒரு சின்னமா பயன்படுத்தினதுக்கு காரணமே இதுதான். ஓ, புரியுது புரியுது. அப்போ என்னுடைய வாக்குறுதி, என்னுடைய உறவு இந்த உப்பு போல என்னைக்கும் கெட்டு போகாது. இது ஒரு நிரந்தரமான ஒப்பந்தம், இதுக்கு காலாவதி தேதியே கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? மிகச்சரியா, அது ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை, ஒரு நித்திய வாக்குறுதி. வாவ். அது மட்டும் இல்லாம உப்பு தூய்மையின் சின்னமாவும் பார்க்கப்பட்டது. அதனால இந்த உடன்படிக்கை வெறும் பாதுகாப்பு வாக்குறுதியை மட்டும் குறிக்கல. கடவுளோட இருக்கிற அந்த உறவு பரிசுத்தமானது, உடையாதது, கலப்படம் இல்லாதது என்பதையும் சேர்த்து குறிக்குது. இது ஒரு ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இது பழைய ஏற்பாட்டுல வந்த கருத்து. இப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இயேசுவே உப்ப பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள்னு தன் சீடர்கள்கிட்ட சொல்றாரு. இந்த வீடியோ இதை எப்படி விளக்குது? ஏன்னா உப்பின் உடன்படிக்கைங்கிறது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில. ஆனா இங்க இயேசு மனுஷங்களை பார்த்து நீங்க தான் உப்புன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் மாதிரி தெரியுதே. கரெக்ட். இதுதான் இந்த ஆதாரத்தோட அடுத்த கட்டம். இயேசு தன் சீடர்களை பூமியின் உப்புன்னு சொல்றது மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. பொறுப்பா? ஆமா. எப்படி ஒரு உணவை கெட்டு போகாம பாதுகாக்குதோ, அது சுவையா மாத்துதோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அழுகி போகாம பாதுகாக்கிற சக்தியா இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ இது வெறும் ஒரு பாராட்டு இல்ல, இது ஒரு வேலைக்கான அழைப்பு மாதிரி. நிச்சயமா. நீங்க நல்லவங்கன்னு சொல்றதை விட நீங்க இந்த உலகத்தை கெட்டு போகாம பாதுகாக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, அவங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல, அவங்க மாற்றத்தை உண்டாக்குறவங்க, ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ். சரி, இந்த வீடியோ சொல்றபடி எங்கெல்லாம் அநீதி, பாவம், ஊழல் இருக்கோ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரு தடையா, ஒரு சுத்திகரிக்கிற சக்தியா இருக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல இந்த உலகத்தோட தார்மீக சரிவு நிறுத்தப்படணுங்கிறதா அதோட அர்த்தம். ஆனா அதுல ஒரு எச்சரிக்கையும் இருக்கு இல்லையா? அந்த உப்பு சாரமற்று போனால்ங்கிற வரி எனக்கு ரொம்ப ஆழமா தோணுச்சு. ஆமா, அது ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. அது என்ன சொல்லுது? உப்பு சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படுமே என்றி வேறொன்றுக்கும் உதவாதுன்னு இயேசு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவரோட தாக்கம் அவரோட அந்த தனித்துவமான உப்பு தன்மையை பொறுத்துதான் இருக்கு. அவங்க உலகத்தை போலவே மாறிட்டா, அவங்களுக்கு மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டா, ஆமா, அவங்களோட நோக்கம் நிறைவேறாது, பயனற்றதாகிவிடும். அதாவது
உலகத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களை மாத்துறதுக்கு பதிலா அந்த கெட்ட விஷயங்களை இவங்கள மாத்திட்டா அப்புறம் இவங்களால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்களா? துல்லியமா. அவங்களோட அந்த தனித்தன்மை தான் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குது. கரெக்ட். உலகத்தோட கலந்து தங்களோட அடையாளத்தை இழந்தா அவங்க கடவுளோட பிரதிநிதிகளா இருக்க முடியாது. அவங்களோட தாக்கம் பூஜ்யமாகிடும். ஓகே. அதனால ஆன்மீக ரீதியா ரொம்ப கவனமா விழிப்போட இருக்கணும்னு அந்த எச்சரிக்கை சொல்லுது. சரி, உப்பு ஒரு உடன்படிக்கையின் சின்னம், ஒரு தார்மீக பொறுப்புன்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒரு விதத்துல கருத்தளவிலான விஷயங்கள். ஆனா இந்த வீடியோ அடுத்ததா ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுக்குது. உப்ப ஒரு ஆயுதம்னு சொல்லுது. வெறும் குறியீடா இல்லாம நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுது. ஆமா, இது 2 ராஜாக்கள் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல வர்ற ஒரு கதை. ஓகே. எலிசா தீர்க்கதரிசி எரிகோ பட்டணத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட ஐயா, எங்க ஊர் நல்லா இருக்கு, ஆனா இங்க இருக்கிற தண்ணி ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி பிரச்சனையா? ஆமா, அதனால நிலமும் விளையாம பாழா போகுதுன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் தண்ணீர்ல இருந்த ரசாயன பிரச்சனை இல்ல, அதுக்கும் மேல ஒரு ஆன்மீக பிரச்சனை இருந்துச்சு. ஆன்மீக பிரச்சனையா? தண்ணீர்லையா? பல வருஷங்களுக்கு முன்னாடி யோசுவா அந்த பட்டணத்தை சபிச்சிருந்தார். ஓ. அந்த சாபத்தோட தாக்கம் அந்த தண்ணீர்ல இருந்ததா இந்த ஆதாரம் விளக்குது. அதனாலதான் அங்க சாவும் மலட்டுத்தன்மையும் இருந்துச்சு. அப்போ பிரச்சனையோட ஆணி வேர் ரொம்ப ஆழமா இருக்கு. இதுக்கு எலிஷா என்ன செய்தார்? அவர் ஒரு புது பாத்திரத்துல கொஞ்சம் உப்பை கொண்டு வர சொல்றார். புது பாத்திரத்துல? சரி. அப்புறம் அந்த தண்ணி எங்க இருந்து ஊறுதோ அந்த நீரூற்றுக்கு போய் அந்த உப்பை தண்ணியில கொட்டி, கர்த்தர் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார், இனி இதனால சாவும் வராது, நிலமும் பாழாகாதுன்னு அறிவிக்கிறார். அவ்வளவுதானா? ஆமா, அந்த நிமிஷமே அந்த தண்ணி நல்ல தண்ணியா மாறுது, அந்த ஊரே குணமடையுது. இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இது வெறும் தண்ணீரை சுத்தப்படுத்தின அற்புதம் மட்டும் இல்ல, இல்லவே இல்ல, ஒரு பழமையான சாபத்தையே முறிச்ச ஒரு செயல். ஆமாம். இந்த வீடியோ இது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின் செயலாக பாக்குது. இங்கே உப்புங்கிறது வெறும் சோடியம் குளோரைடு இல்ல. அது சாபங்களை முறிக்க, குணப்படுத்த, மரணம் இருக்கிற இடத்துல ஜீவனை கொண்டு வர, இருளோட சக்திகளை விரட்ட கடவுள் பயன்படுத்தின சக்தியோடு ஒரு சின்னமா இருந்துச்சு. அப்போ எலிசா ஏன் உப்பை பயன்படுத்தினார்? எலிசா உப்பு பயன்படுத்தினது இந்த குணப்படுத்துதலுக்கு காரணம் நான் இல்ல, கடவுளோட உடன்படிக்கையின் சக்தி தான் அறிவிக்கிறதுக்காகத்தான். அந்த உப்பின் உடன்படிக்கை அவர் அங்க செயல்படுத்துறார். சரி, இந்த உடன்படிக்கை, பொறுப்பு, ஆயுதம்னு 3 விஷயங்களையும் பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு இருக்கிற ஒருத்தருக்கு இது எப்படி பொருந்தும்? இந்த வீடியோ இந்த எல்லா யோசனைகளையும் எப்படி ஜெபத்தோட இணைக்குது? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. கரெக்ட். இதுக்கு லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த ஆதாரம் காட்டுது. ஓகே. அதுல நீ படைக்கிற எல்லா போஜன பலியோடும் உப்பை படைக்க வேண்டும், உன் தேவனின் உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாயாகன்னு ஒரு கட்டளை இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த காலத்துல கடவுளுக்கு செலுத்தப்படுற எல்லா காணிக்கைகள்லயும் உப்பு கண்டிப்பா இருக்கணும். அது ஒரு தவிர்க்க முடியாத பகுதியா இருந்திருக்கு. சக்தி உப்புல இல்ல, சக்தி அந்த உப்பை பார்க்கும்போது நமக்குள்ள வர்ற விசுவாசத்துல தான் இருக்குன்னு சொல்லுது. ஓ. உதாரணமா சிலுவை, அத மரத்தாலேயோ உலோகத்தாலேயோ செஞ்ச ஒரு பொருள் தான். ஆனா அத பார்க்கும்போது இயேசுவின் தியாகம், மீட்புன்னு பெரிய பெரிய சத்தியங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஆமா, அது ஒரு சின்னம். அது போல உப்பும் ஒரு தொடர்பு புள்ளி அல்லது ஆன்மீக உண்மைகளின் கண்ணுக்கு தெரியற அடையாளம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. A point of contact. அப்பா, அது ஒரு ஞாபகமூட்டி மாதிரி, நம்ம விசுவாசத்தை ஒருமுகப்படுத்த உதவுற ஒரு கருவி. அந்தேகாணி அந்த பொருளுக்கே சக்தி இருக்குன்னு நினைக்க கூடாது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த பொருட்களை வணங்க கூடாது, ஆனா கடவுளோட உடன்படிக்கை எவ்வளவு உறுதியானது, அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்க, நம்ம விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல மையப்படுத்த இது உதவுன்னு இந்த வீடியோ சொல்லுது. ஓகே, இப்ப தெளிவா புரியுது. சக்தி பொருள்ல இல்ல, அது எதை குறிக்குதோ அதுலதான் இருக்கு. ஆஹா, நாம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருளா பார்த்த உப்பு இந்த ஆதாரத்தின்படி ஒரு நித்திய உடன்படிக்கையின் சின்னம். ஆமா, உலகத்தை கெட்டு போகாம பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு, சாபங்களை முறிக்கிற ஒரு ஆயுதம், அப்புறம் ஜெபத்துல நம்ம விசுவாசத்தை நிலைநிறுத்த உதவுற ஒரு கருவின்னு பல பரிமாணங்களை கொண்டிருக்கு. ஆமா, இது உண்மையிலே நம்ம உப்பு டப்பாம பாக்குற விதத்தையே மாத்துது. நிச்சயமா. ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த வீடியோ உங்களை, அதாவது இதை கேட்கிறவங்களை, இந்த சின்னங்களை வெறும் கதைகளா பார்க்காம சரி உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடிய கொள்கைகளா பார்க்க சொல்லி ஊக்குவிக்குது. பூமியின் உப்பா இருக்கிறதும் உப்பின் உடன்படிக்கையில நடக்கிறதுங்கிறது வெறும் தத்துவங்கள் இல்ல. அப்ப இது ஒரு செயல்முறைக்கான அழைப்பு.
ஆமா, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில குணத்தையும் ஒளியையும் கொண்டு வர இந்த விசுவாச கருவிகளை பயன்படுத்துங்கன்னு ஒரு அழைப்பு விடுது. இது வெறும் அறிவா இல்லாம செயல்ல காட்டப்படுற விசுவாசமா இருக்கணும்னு வலியுறுத்துது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. உப்பு பொருட்களை கெட்டு போகாம பாதுகாக்குதுன்னு இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல உண்மைகள் ரொம்ப சுலபமா தவறான தகவல்களால சிதைக்கப்படுது. ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஆமா, அது ஒரு பெரிய சவால். இந்த சூழல்ல உப்புத்தன்மை கொண்ட அறிவுன்னா அது என்னவா இருக்கும்? உங்களை சுற்றி இருக்கிற உரையாடல்கள்ல உண்மையின் சிதைவை தடுக்க நீங்க எந்த கருத்துக்களை, எந்த உண்மைகளை பாதுகாத்து மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறீங்க? நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க.